வணக்கம். இந்திரா கிச்சன்லேருந்து இந்திரா அம்மா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மாங்காய் சம்மந்தி எப்படி அரைக்கணும்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மாங்காய் சம்மந்தி அரைக்கிறதுங்க. பாதி மாங்காய் அங்கே கிளிமூக்கு மாங்காயில் ஆப் மாங்காய் பாதி மாங்காய் வெட்டி வச்சுருக்கேன். 3 காஞ்ச மிளகா, 3 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு கொத்து கருவேப்பிலை, அரை மூடி தேங்காய், ஒரு பெரிய வெங்காயம். நீங்கள் சின்ன வெங்காயம் வேணாலும் கூட எடுத்துக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் பாதியை வெட்டி வச்சுருக்கிறேன். இப்போ அதை அடுப்பில் சுடணுங்க. வாங்க எப்படி சுட்டு அரைக்கணும்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கொறுத்துக்கோங்க. இந்த மாதிரி கம்பி வச்சுருந்தா இது என்கிட்ட இருக்குது. இந்த மாதிரி கம்பி பனியார் எடுக்கிற கம்பி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொறுத்துக்கோங்க. இல்லைன்னா போர்க்கு இருந்துச்சுன்னா அதில் கூட குத்தி எடுத்துக்கலாம். அடுப்பில் சுடணும். வாங்க அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இந்த மாதிரி சுட்டுருங்க. இப்போ ஊர்ல எல்லாம் மண் அடுப்பு இருந்துச்சுன்னா மண் அடுப்பில் சுடுவோம் நாங்களாம். இது இங்கே கேஸ் தானே, கட்டை அடுப்பில் அங்கெல்லாம் சுட்டுடுறது. இந்த மாங்காய் சம்மந்தி சூப்பராக இருக்குங்க. எங்களில் மாமரத்துலேருந்து பறிச்சுக்கிட்டு அப்போவே சின்ன வெங்காயம் கொத்தோடு பிடிங்கிட்டு அப்படியே அதோடு பிடிச்சிக்கிட்டு வாட்டி எங்கள் அம்மாலாம் அம்மியில் அரைச்சி தருவாங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, அருமையாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா சுட்டு எடுத்தாச்சு. இப்போ ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி மிக்சி சாரில் அப்படி தள்ளி விட்டுருக்கோம். இதை 2 கட் பண்ணி போட்டுடலாம். மாங்காயை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுருங்க. சூடு ஆற விட்டு, இது கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. நீங்கள் ஆற விட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மிளகாயும் நம்ம சேர்த்துக்கலாம். காம்பை மட்டும் கிள்ளிட்டு சுட்டுருக்குறோம் இல்லையா மிளகாய், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 3 காஞ்ச மிளகா, 3 பச்சை மிளகா, இந்த ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரே ஒரு துண்டு இஞ்சி. இப்போ இந்த தேங்காயை அதில் சேர்த்துடலாம். இதில் ஸ்பெஷாலிட்டியே தண்ணி ஊற்றக்கூடாதுங்க, தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றணும். இப்போ கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கலாங்க. வாங்க, தேங்காய் எண்ணெய் ஒரே ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அளவு ஒரு ஸ்பூன் அளவு ஊற்றிக்கிட்டா போதும். இப்போ இதை நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் திரியாக அரைச்சி எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ மாங்காய் சம்மந்தி அரைச்சி முடிச்சாச்சுங்க. இதே அளவுகளோட இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.